ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு சுவையான மக்ருனி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 4 லவங்கம், சின்னதாக 2 துண்டு பட்டை இதோட சேர்த்துருங்க. பட்டையும் லவங்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இதோடு சேர்த்துருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ மக்ருனி தேவைப்படும். கால் கிலோ மக்ருனியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 90% வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இது போல் தண்ணியை வடிச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கப்புன்னு அந்த மக்ருனிலாம் பிடிச்சிக்கும். இது போல் ஸ்பூன் வச்சு உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மக்ருனி மசாலா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோடு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சில நேரம் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்யும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட 4 மீடியம் சைஸு கட் பண்ண தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துருங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளியை தான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். நடுவில் கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு தடவை கிண்டி விட்டுறேன். இன்னும் லைட்டாக வதங்கி வரணும் தக்காளி. இப்போ கிண்டிட்டு நான் விட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்போ திரும்ப ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். ரொம்ப கொதிச்சுட்டே இருக்கணும்னு இல்லை, ஒரு தடவை கொதித்ததுமே மக்ருனியை சேர்த்துடணும். இப்போ கொதிச்சிருச்சு, மக்ருனியை சேர்த்துடலாம். 90% வேக வச்ச மக்ருனி. மக்ருனிலேயே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருக்கனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வைப்போன்றதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ உப்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஆனால் நடுவுலையே மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து சூப்பராக வந்திருக்கு. நான் நடுவுலையே கிண்டி விட்டுட்டேன் ஒரு தடவை.
இப்போ ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் இழுத்து இந்த டைமில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான் நம்ம சுவையான மக்ருனி மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். டக்குன்னு ரெடி ஆயிரும். என்ன நம்ம ஃபஸ்ட்டு மக்ருனி வேக வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். இந்த மசாலா செய்கிறதெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம சுவையான மக்ருனி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.